இல்லை, எஸ் பேங்க்கில் நடந்த விஷயமும் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நடந்த விஷயமும் வேறு வேறு. அது ரெண்டுத்தையும் கம்பேரே பண்ண முடியாது. எஸ் பேங்க்கில் வில்ஃபுல்லாக ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சமயத்தில் அதை சொல்லியிருந்தாங்க. பட் இது கிட்டத்தட்ட நியூஸ் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 1577 கோடி ரூபா பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு பெரிய குண்டு விழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5% ஆஃப் தி அசெட் சைஸ். 1500 கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட். அப்படிங்கும்போது இது நம்பி ஒரு எஃப்டி போட்டவங்களா இருக்கட்டும், இல்லை ஆர்டி போட்டுருக்கவங்க, இல்லை அதில் சேவிங்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு பல்க் அமௌண்ட் வச்சுருக்கீங்க, இல்லை என்ஆர்ஐஸ்லாம் கூட அமௌண்ட் வச்சுருக்கவங்களுக்குலாம் இது வந்து யான் பணம் போயிருமா அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துது இல்லைங்க சார்? இன்னைக்கு இந்த ஒரு நியூஸ் வந்ததுனால பங்குச்சந்தையில் அதனுடைய பங்குகள் கீழே விழுந்ததுனால கிட்டத்தட்ட 19,000 கோடி ரூபா, 65,000 கோடி உங்களுக்கு அசெட் புக் சைஸ் இருக்குது, நெட்வொர்த் இருக்குது. அந்த நெட்வொர்த்தில் 2.5% அவங்களுக்கு இஷ்யூ இருக்குது. அந்த 2.5% தான் இந்த 1577 கோடி. இது 2.5% தானா, இல்லை அதை விட ஜாஸ்தியாக அவங்களுக்கு லாஸஸ் ஆயிருக்குமா அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சியை பேங்க்கை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நடந்த இஷ்யூஸ் பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் பண்ணப்படுற வீடியோ. ஸோ அதுக்காக தான் இன்டர்வியூமே. இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் நீங்கள் வாங்குங்க, விற்றுருங்க, ஃப்யூச்சரில் வந்து இது க்ரோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லை டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை வியூவர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான நோக்கத்தில் இந்த வீடியோ பண்ணப்படல. ஸோ இதை மறக்காமல் வியூவர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை டிஸ்க்ளைமராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரவீன் சென். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாகவும் சாதாரண மக்களுக்கும் புரிகிற மாதிரி நம்ம விளக்கம் கேட்குங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கௌஷிக் கேத்தாராம் சார், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட், அவரை வந்து நம்ம ஸ்டுடியோக்கு வர வச்சிருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போது இண்டஸ்இண்ட் பேங்க் பற்றி நம்ம தொடர்ந்து ஒரு 2-3 டேஸாக இதே நியூஸ் தான் போயிட்டுருக்கு. இதில் முக்கியமாக என்ன பார்க்கப்படுதுன்னா, ஒரே நாளில் வந்து 27% டியூஸ்டேவும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ஒரு 15%, அப்புறம் ஒரு அப்ராக்சிமேட்டாக டவுன் ஆகிருக்கு. இது வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி. ஏற்கனவே மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பயங்கர ஒரு அடியாக தான் பார்க்கப்படுது. அது இல்லாமல் நிறைய கம்பேரிசன், எஸ் பேங்க் இப்படி ஆச்சு, இது இப்போ அடுத்து ஒரு பேங்க் இந்த லைனில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியும் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஏன்னா அது மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்க உள்ளார அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இதை எப்படிங்க சார் கரெக்டாக புரிஞ்சுக்கிறது? இல்லை, எஸ் பேங்க்கில் நடந்த விஷயமும் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நடந்த விஷயமும் வேறு வேறு. அது ரெண்டுத்தையும் கம்பேரே பண்ண முடியாது. எஸ் பேங்க்கில் வில்ஃபுல்லாக ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சமயத்தில் அதை சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியராக நான் பார்க்கல. இது ஒரு அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் ஃபெயிலியராக தான் நான் பார்க்குறேங்க. ஓகே. கிட்டத்தட்ட நியூஸ் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 1577 கோடி ரூபா பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு பெரிய குண்டு விழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5% ஆஃப் தி அசெட் சைஸ். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா, அவங்களுடைய ரிசர்வ்ஸில் போய் கை வைக்க முடியாது. ஆர்பிஐ ரூல்ஸ் படி இந்த பணத்தை அவங்க ஆஃப்செட் பண்ணணும்னா அவங்களுடைய ரிசர்வ்ஸில் போய் அவங்க கை வைக்க முடியாது. ஓகே. இதை வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸில் தான் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போக முடியும். அதை பண்ண முடியுங்கிற மாதிரி பேங்க் இன்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸை அப்சர்வ் பண்ண முடியுங்கிறது சொல்லியிருக்காங்க. ஈவன் ப்ரமோட்டர்ஸ் கூட ஏதாவது கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா ப்ரமோட்டர்ஸ் நாங்கள் அடிஷனல் கேபிட்டல் கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால முதலீட்டாளர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எஸ் பேங்க் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருங்கிறத நான் அந்த மாதிரி நான் பார்க்கல. ஓகே. ரெண்டாவது, இந்தியாவில் பேங்க்ஸ் வந்து முதலீட்டாளர், அதாவது டெபாசிட் ஹோல்டர்ஸ் பணத்தை லூஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நடக்கலை. ஓகே. ஓகே. ஒரு குளோபல் ட்ரஸ்ட் பேங்க் நம்ம பார்த்தோம். பட் அதையுமே வந்து ஓரியன்டல் பேங்க்னு சொல்லிட்டு அந்த பேங்க் அதை டேக் ஓவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எஸ் பேங்க் வந்து ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க்கு, கோட்டக் பேங்க்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க்ஸ்லாம் முதலீடு பண்ணி அதை ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு லெவலுக்கு இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால டெபாசிட்தாரர்களுக்கு எதுவும் லாஸ் வருங்கிறத நான் நினைக்கல. பட் இது வந்து ஒரு அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் ஃபால்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், ஏன்னா இது இன்னும் அதாவது சாதாரண மக்களுக்கும் இது போய் ரீச் ஆகுது. இது போய் ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னா 1600 ஒரு 1600 கோடி ரூபா வந்து காலி. அப்படிங்கும்போது ஒரு சின்ன அமௌண்ட்டே கிடையாது. 1500 கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட். அப்படிங்கும்போது இது நம்பி ஒரு எஃப்டி போட்டவங்களா இருக்கட்டும், இல்லை ஆர்டி போட்டுருக்கவங்க, இல்லை அதில் சேவிங்ஸ் வச்சுருக்கோங்க, ஒரு பல்க் அமௌண்ட் வச்சுருக்கீங்க, இல்லை என்ஆர்ஐஸ்லாம் கூட அமௌண்ட் வச்சுருக்கவங்களுக்குலாம் இது வந்து யான் பணம் போயிருமா அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துது இல்லைங்க சார்? அது பயத்தை ஏற்படுத்தும். அது இந்த 1700 கோடி மட்டும் விஷயம் இல்லை. இன்னைக்கு இந்த ஒரு நியூஸ் வந்ததுனால பங்குச்சந்தையில் அதனுடைய பங்குகள் கீழே விழுந்ததுனால கிட்டத்தட்ட 19,000 கோடி ரூபா முதலீட்டாளர்கள், அதாவது அதோட இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுடைய வேல்யூ எரோஷன் கிட்டத்தட்ட 19,000 கோடி ஆயிருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு உண்டான லாஸ். ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பேங்க்ல இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்கன்னா,
அந்த ஸ்டாக் ப்ரைஸஸ் கீழே வர்றதை நம்ம பார்த்துருக்கோம் ஈவன் மற்ற கம்பெனிஸில் கூட. ஓகே. அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு நம்பகத்தன்மையை அந்த பேங்க் மேனேஜ்மெண்ட் இழக்கும் பொழுது அந்த ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விடுறது இயற்கை. ஓகே. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஓகே. இது இன்னும் கீழே மேலே போகுமா, இன்னும் ஃபர்தராக டவுன் ஆகுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே. பட் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இந்த பேங்க் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு டைம் ஆயிருக்கு. ஏன்னா இது ஒரு 5-6 வருஷமா நடந்த ஒரு விஷயம். 5-6 இயர்ஸா நடந்திருக்கக்கூடிய விஷயம். இப்போதான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா 2023 செப்டம்பர்ல ஆர்பிஐ வந்து ஒரு புது ரெகுலேஷன் கொண்டு வராங்க. இந்த மாதிரி இந்த டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்ல இவங்க ஹெட்ஜ் பண்றாங்க. ஓகே. என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஃபாரெக்ஸ் பாரோவிங்ஸ் அண்ட் லோன்ஸ் இருக்கும். ஓகே. ஜாப்பனீஸ் என் டெபாசிட்ஸ், நார்மலா ஜாப்பனீஸ் என் டெபாசிட்ஸ் பாத்தீங்கன்னா 0 to 0.5% தான் இன்ட்ரெஸ்ட். அதுல என்ன ரிஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலர் என் அப்ரிஷியேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா இங்க வந்து இவங்களுடைய டெபாசிட்ஸ்க்கு ப்ராப்ளம். அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஃபிக்ஸ்டுக்கு பதிலாக ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்க்கு போறாங்க. ஓகே. அந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்க்கு போகும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு அதுக்கு அகைன்ஸ்டா டாலர்ல வந்து அவங்க ஹெட்ஜ் பண்றாங்க. இதனால இந்த ஒரு மெக்கானிசம்னால அவங்களுக்கு ஒரு லாசஸ் கிரியேட் ஆகுது. ஓகே. அதே சமயத்துல ஒரு ப்ராஃபிட்டும் கிரியேட் ஆகுது. ஓகே. இது எல்லாம் மேனேஜ் பண்றது பாத்தீங்கன்னா அசெட் லைபிலிட்டி டெஸ்க்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்க் இருக்கு. ஓகே. அந்த டெஸ்க் வந்து இதை மேனேஜ் பண்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது அதுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஃபாலோடு தான் இந்த விஷயம். சார் இப்போ இது வந்து ஏன்னா அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன்சி இன் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கும்போது இது 5 இயர்ஸா எப்படி கவனிக்காம போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லைங்க சார். ஏன்னா 5 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். ஏன்னா இப்போ 2024 தான் ஆர்பிஐ வந்து கொண்டு வராங்க. ஆமா, இது ஒரு 6-7 இயர்ஸா நடந்திருக்கக்கூடிய இஷ்யூ அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. சார் இப்போ இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு, இது கூடயே அதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்து வந்து தொட்டாலும் குத்தம் பட்டாலும் குத்தம் அப்படிங்கிற மாதிரி அடுத்து, ஏன்னா சிஎஃப்ஓ கிளம்பிட்டாரு. சிஓ வந்து அவருடைய டேர்ம் எக்ஸ்டென்ஷன் வந்து 3 இயர்ஸ் கேட்டிருந்தாங்க, அது 1 இயர் அப்படிங்கிறது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு இது சந்தேகத்துக்குரிய பார்வையை தானே சார் ஏற்படுத்துது. இல்லை, இது சந்தேகத்துக்குரிய பார்வைன்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஆர்பிஐ ஆக்டிவாக இதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த சுமந்த் கத்பாலியாங்கிற சிஓ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ரெப்யூட்டட் சிஓ. அவருக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு பாஸ்ட் இருக்குது, நல்ல எஃபெக்டிவான ஒரு சிஓ அவர். ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை அவங்களால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியலங்கிற ஒரு காரணத்தினால 3 இயர்ஸ்லேருந்து அவங்க 10 இயரா 1 இயரா ஆர்பிஐ குறைச்சிருக்காங்க. இதை வந்து அவரே சொல்லியிருக்காரு, அவரே இண்டிகேட் பண்ணியிருக்காரு. ஓகே. ரொம்ப சொல்றது இல்லை, அவரே இண்டிகேட் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்பிஐ ரொம்ப சீரியஸாக அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கருத்தில் கொள்ளணும் அது. ஓகே. பட் ஆனால் இந்த அக்கௌண்ட்டில் நடந்த இந்த பிரச்சனையுமே வந்து பேங்க்கே தான் டிஸ்க்ளோஸ் பண்ணாங்க இல்லைங்க சார்? ஆமாம், இது வந்து ஒரு இன்டர்னல் என்கொயரியில் பேங்க்கே வந்து இது டிஸ்க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறத அவங்களுடைய அறிக்கையை அவங்க தெரிவிக்கிறாங்க இதை. ஓகே. ஸோ அதை மட்டும் சொல்லாமல் ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சியும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வந்து வெதர் இந்த லாசஸ் வந்து இந்த 2.5% ஆஃப் அசெட் புக் சைஸா, 65,000 கோடி உங்களுக்கு அசெட் புக் சைஸ் இருக்கு, நெட்வொர்த் இருக்கு. அந்த நெட்வொர்த்தில் 2.5% அவங்களுக்கு இஷ்யூ இருக்கு. அந்த 2.5% தான் இந்த 1577 கோடி. இது 2.5% தானா இல்லை அதை விட ஜாஸ்தியாக அவங்களுக்கு லாசஸ் ஆயிருக்குமா அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சியை பேங்கை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆர்பிஐ கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை. ஓகே. ஆர்பிஐ உள்ள போய் ஒரு ஆடிட் பண்ணி கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை, பேங்கே கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு விஷயம் தான் அது. ஓகே சார். சார் இப்போ இந்த 1500 crores வந்து இவங்க வந்து இப்போ சரி கட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்ககிட்ட இருக்க ரிசர்வ்ஸை தானே அவங்க எடுத்து யூஸ் பண்ண முடியும்ல? ரிசர்வ்ஸை வந்து ஆர்பிஐ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. அவங்க ஆஸ் பர் ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வரும்பொழுது அவங்க ரிசர்வ்ஸை போய் கை வைக்க முடியாது. ஓகே. அவங்க இங்கேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் தான் அவங்க லாஸ் புக் பண்ணணும். ஓகே. இந்த லாஸை அவங்க லாஸாக ஃப்ரெஷ்ஷாக புக் பண்ணி அதை தான் அவங்க கொண்டு போகணுமே ஒழிய ரிசர்வ்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு ஆர்பிஐ வந்து அலோவ் பண்ணாது. ஓகே. அப்படின்னா இப்படி சொல்லலாமாங்க சார், இப்போ அந்த மாதிரி அவங்க அந்த ஆக்ஷன் ஸ்டெப் எடுக்கும்போது இப்போ அடுத்த 2025 வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இக்கட்டான காலகட்டமாக தானே இருக்கும். ஆமாம். ஸோ இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 1577 கோடிங்கிறது ஒரு பெரிய தொகை. ஸோ அதனால வந்து அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு பெரிய ஒரு ஹோல் விழுந்தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதை வந்து பேங்க்கும் அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை அப்சர்வ் பண்ணிக்குவோம், இதை அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ப்ளஸ் தேவைப்பட்டால் கேபிட்டல் அடிக்குவசியில் தான் இஷ்யூ வந்துச்சுன்னா ப்ரொமோட்டர்ஸும் கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணுறேங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பேங்க் ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. ஓகே சார். சார் இப்போது ஏன்னா இப்போ இண்டஸ்இண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கிற ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கும்போது அது ஸ்மால் ஃபினான்ஸ் தான் இவங்களோட பிரைமரி ஃபோக்கஸ் இல்லைங்க சார்? இவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் அவங்க பிரைமரி ஃபோக்கஸாக இருந்துச்சு, கோர் பிஸ்னஸாக இருந்துச்சு. இது ஒரு ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன். ஓகே. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 1994 இருக்குது. ஓகே. உங்களுக்கே தெரியும், ஹிந்துஜா பிரதர்ஸ் அவங்க ப்ரமோட்டர்ஸ் அது. ஓகே. அசோக் லேலண்ட் 1998 இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக
இண்டஸ் நெட்னு சொல்லிட்டு நெட் பேங்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரே பேங்க் இண்டஸ்இண்ட் பேங்க் தான். ஓகே. மற்ற பிரைவேட் பேங்க்ல அதுக்கப்புறம் தான் வந்தாங்க நெட் பேங்கிங். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நெட் பேங்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ணது இண்டஸ்இண்ட் பேங்க் தான். ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டரி இருக்கக்கூடிய பேங்க் தான். ஓகே. பட் இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இன்னைக்கு அவங்க நேம் வந்து ஒரு இஷ்யூ வந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் இந்த 2025ல இவங்ககிட்ட இருக்க வர ப்ராஃபிட்டை வச்சு தான் இதை நிவர்த்தி பண்ணி ஆகணும். ஸோ அப்படிங்கும்போது இது வந்து இவங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற எஃப்டிலையோ இல்லை வந்து ஆர்டிலையோ இல்லை இந்த மாதிரி சேவிங்ஸில் இந்த அதாவது ஒரு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு எஃப்டியில் போடுறோம். இது அவங்கள பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்கு? இல்லை, இது எஃப்டி ஹோல்டர்ஸோ இல்லை கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த எஃப்டி ஹோல்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் கிடையாது. ஈவன் என்ஆர்ஐ டெபாசிட்ஸில் எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்ஸில் பண்ணியிருக்கிறவங்க டாலர் டெபாசிட்டில் பண்ணியிருக்கிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே ஓகே. இது வந்து ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் இஷ்யூ, ஓகே, ஒரு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ. ஓகே. இதை வந்து முதலீட்டாளர்கள் அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வேற விதமாக பார்ப்பாங்க. அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வேற விதமாக பார்க்கறதுனால தான் உங்களுக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து இவ்வளோ கீழே வந்திருக்கு. உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்டிங்க அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் தான் அவங்களுடைய கோர் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு. மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து ஒன் ஆஃப் த கோர் பிஸ்னஸ் ஃபார் இண்டஸ்இண்ட் பேங்க். ஓகே. இதோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பேக்கில் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் எஸ்கேஎஸ் மைக்ரோ ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோ ஃபினான்ஸில் ஒரு லீடிங் கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனியோட பேரை வந்து பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சொல்லிட்டு அவங்க மாற்றினாங்க. ஓகே. அந்த பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை தான் இண்டஸ்இண்ட் பேங்க் அக்வயர் பண்ணாங்க. ஓகே. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் அவங்க பேர்லேயே அக்வயர் பண்ணி அந்த டிவிஷனை வந்து தனியாக டிவிஷனாக இது பண்ணிவிட்டு அதை அவங்க கொண்டு போனாங்க. இப்போ என்னென்னா லாஸ்ட் ஒரு 6 months 1 yearல மைக்ரோ ஃபினான்ஸ்லேயும் கொஞ்சம் என்பிஎஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஒரு இஷ்யூஸ் இருந்தது. பட் வந்து இது ஒன் ஆஃப் த கோர் பிஸ்னஸஸ் ஃபார் இண்டஸ்இண்ட். ஏற்கனவே அவங்க மைக்ரோ ஃபினான்ஸ் வச்சுருந்தாங்க. பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வந்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய பிஸ்னஸாக அவங்களுக்கு மாறிச்சு. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு இந்த கோர் பிஸ்னஸ்லலாம் லாஸ்ட் 1 yearல இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி ஒரு நல்ல விதமாக ப்ராஃபிட்டபிலிட்டி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால கோர் பிஸ்னஸ் நல்லா இருக்கு, இந்த ஷாக்ஸை எங்களால் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மேனேஜ்மெண்ட் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஓகே. ஏன்னா சொன்ன மாதிரி ஒரு 65,000 crores இருக்கும்போது ஒரு 2.5 அப்படின்றத வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியுன்றது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவாக இருக்கு இல்லைங்க சார். சரி, இப்போது டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது இதில் நடந்த இந்த டிஸ்கிரிபன்சிஸ் அப்படிங்கும்போது என்னப்பா ரொம்ப புரியாத மாதிரியே இருக்கே அப்படின்ற ஃபீல் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் சார். இது அது நிறைய பேர்த்தால கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று அவங்க கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பட் ஆனால் நார்மல் பீப்புளுக்கு வந்து அது ரொம்ப புரியாமல் ரொம்ப கேப் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதை பற்றி என்ன பிரச்சனை நடந்துச்சு, ஆக்சுவலாக என்ன தான் நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக. ஸோ இப்போ வந்து ஆஃப் ஷோரில் டெபாசிட்ஸ் அண்ட் பாரோயிங்ஸ் இருக்கும். ஓகே. எவ்ரி பேங்க் வந்து டெபாசிட்ஸ் அண்ட் பாரோயிங்ஸ். ஓகே. அந்த டெபாசிட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, லோ இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரியோட டெபாசிட்ஸ் அவங்க எடுப்பாங்க. ஓகே. எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்ஸ்னு சொல்லிட்டு அந்த டெபாசிட் வந்து வாங்குவாங்க மக்கள்கிட்டேருந்து. ஓகே. ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட். ப்ரிடாமினென்ட்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணுக்கு அகைன்ஸ்டா டெபாசிட்ஸ் கொடுப்பாங்க. ஜாப்பனீஸ் எஃப்சிஎன்ஆர் ஜாப்பனீஸ் எண். ஓகே. இப்போ ஜாப்பனீஸ் எண் வந்து இந்தியன் ருப்பியோட டிவேல்யூ ஆச்சுன்னா இவங்க பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் தொகை வந்து ஜாஸ்தி ஆகும். ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்றாங்க, அவங்க போய் டாலரோட ஹெட்ஜ் பண்றாங்க. ஓகே. இந்த மாதிரி ஹெட்ஜ் பண்ணி லோன்ஸ் இருக்கு, டெபாசிட்ஸ் இருக்கு, பாரோயிங்ஸ் இருக்கு. ஓகே. இந்த மாதிரி பாரோயிங்ஸ் வாங்கி டெபாசிட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பாரோயிங்ஸும் டெபாசிட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை வந்து கரன்சி கன்வர்ஷனால வரக்கூடிய வினைகளை ஹெட்ஜ் பண்றாங்க. இந்த ஹெட்ஜ் பண்ணும்போது தான் இவங்களுக்கு வந்து அதுல லாசஸ் தெரியாம அக்யூமுலேட் ஆகியே வந்திருக்கு. ஓகே. 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 இதுல வந்து இதை மேனேஜ் பண்றது பாத்தீங்கன்னா அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்க், ALM அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு டெஸ்க். ஓகே. இந்த டெஸ்க் தான் அவங்க மேனேஜ் பண்றாங்க. ஓகே. ட்ரெஷரி டெஸ்க் இருக்கும், இன்னொன்று இன்டர்னல் டெஸ்க் இருக்கும். ட்ரெஷரி டெஸ்க் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, இன்டர்னல் டெஸ்க் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடந்த மிஸ்மேட்ச்னால தான் இந்த லாஸ். புரிஞ்சுதுங்களா? இப்போ எண் வந்து இந்தியன் ருப்பியோட டிவேல்யூ ஆச்சுன்னா இவங்க கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட், இவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் கமிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த கமிட் பண்ண இன்ட்ரெஸ்டோட அவுட்ஃப்ளோ வந்து ஜாஸ்தி ஆகிடும் கரன்சி கன்வர்ஷனால. ஓகே. ஓகே. இப்போ நீங்கள் எந்த ஒரு ஃபாரின் கரன்சியில் நீங்கள் போனாலும் ஓகே நீங்கள் வந்து அதை ஹெட்ஜ் பண்ணணும். அந்த ரிஸ்க்கை ஹெட்ஜ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியும். ஓகே. ஏன்னா நீங்கள் டெபாசிட் வாங்கும்பொழுது ஒரு வேல்யூ, நீங்கள் டெபாசிட் வாங்கி ஒரு பீரியட் 6 மாதம் 1 மாதம் கடந்ததுக்கப்புறம் வேற ஒரு வேல்யூன்னு போது நீங்கள் ஒரிஜினலாக எந்த கரன்சியில் நீங்கள் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதில் தான் நீங்கள் கொடுத்தாங்க. அப்போ வந்து பேங்க்குக்கு லாஸ் வரும். அந்த பேங்க் லாஸை ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக தான் இன்னொரு கரன்சியில் போய் அவங்க வந்து அதை ஹெட்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதனால வந்திருக்கக்கூடிய லாஸ் தான் இந்த அமௌண்ட். ஓகே. இதை வந்து 5-6 வருஷமாவே அக்யூமுலேட் ஆகிட்டு வந்திருக்கக்கூடிய இதுல வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்பு, ஓகே, கரன்சி டெரிவேட்டிவ்ஸ், இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ RBI ரூல்ஸ்னால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதுலேருந்து லாபம் வரக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது, வெறும் ஹெட்ஜிங் மட்டும் பண்ணுங்க. அந்த ஹெட்ஜிங்ல ஏதாவது லாசஸ் வந்துச்சுன்னா அந்த லாசஸ் வந்து புக்ஸ்ல எடுத்துக்கலாம், இதுலேருந்து லாபம் வரக்கூடாது அப்படிங்கிறத அவங்க
செப்டம்பர் 2023 ஆர்பிஐ கொடுத்த இதில் கொண்டு வந்தாங்க. ஓகே. இதுலேருந்து லாபம் இல்லாமல் சில சமயத்தில் வந்திருக்கு பேங்க்குக்கு. அதை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல ஆட் பண்ணிட்டாங்க. NII அப்படிங்கிற ப்ராஃபிட்டபிலிட்டி P&L ஸ்டேட்மெண்ட்ல ஆட் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து லாஸ் வருது பார்த்தீங்களா, அது வந்து அசெட் புக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த அசெட் புக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் இப்போ 64,000 கோடி 65,000 கோடி அசெட்ஸில் 2.5% எரோஷன் தான் இந்த 1577 கோடி எரோஷன். இதுக்கு முன்னாடி ப்ராஃபிட்டபிலிட்டியில் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அசெட் புக்கில் அந்த லாஸஸை புக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துருச்சு. எந்த ஒரு பேங்க்காக இருந்தாலுமே, இல்லை பேங்காக இருக்கட்டும், இல்லை பெரிய ஒரு கேபிட்டல் உள்ள ஒரு கம்பெனியாக இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாலும் மீண்டு வந்துருவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம இது பண்ண தேவையில்ல. அதுவும் பேங்கிங், இந்தியாவில் பேங்க் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு பிஸ்னஸ் தான். இப்போ திருப்பியும் என்னென்னா, நார்மல் அதில் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்ட் பண்ணவங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து பயப்படுறதுக்கான ஒரு பாயிண்ட் அவசியம் கூட இல்லை அப்படின்னு தானே சார் சொல்கிறீங்க. ஸோ இப்போ டெபாசிட் ஆல்ரெடி போட்டிருக்கிறவங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் நீங்கள் வந்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து ஃப்ளாக் ஆகிருக்கிறதுனால புதுசாக பேங்க்கோட கஸ்டமர்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். ஓகே ஓகே. புதுசாக பேங்க்கில் வர்றவங்க கஷ்டம் இருக்கும். ப்ளஸ் இந்த growth வந்து கடந்த ஒரு 5-6 வருடங்கள் 10 வருடங்களாக தொடர்ந்து ஒரு growth லோன் புக்லேயும் சரி, அவங்களுடைய அசெட் புக்லேயும் சரி ஒரு growth காமிச்சிட்டு வராங்க அந்த பேங்க். ஓகே. இப்போ அந்த growth புக்கு ஒரு ஹிட் ஆகும். அந்த growth புக்கை வச்சு தான் அவங்க புது பிரான்ச்சஸ், புது எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிஸ்னஸ் குறையும் பொழுது அது இன்னும் அடி வாங்கும். அதனால தான் உங்களுக்கு ஷேர் பிரைஸ் கீழே இறங்குது. ஓகே. இப்போ ஷேர் பிரைஸ் கீழே இறங்குறதுக்கான காரணம் வந்து ஒன்று மேனேஜ்மெண்ட்டு அதை சரியாக பார்க்கல, கவனிக்கல அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது காரணம் வந்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி அவங்களுடைய பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டியும் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் ஷேர் பிரைஸ் அஃபெக்ட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. ஒரு எமோஷனலாக திங்க் பண்ணி நம்ம ஓகே இது ஃபியூச்சரில் இப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ப்ரெடிக்ஷனில் தான் அவங்க நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 5 வருஷமா பேங்க் 15% growth காமிச்சிருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே. இங்கேருந்து இன்னொரு 3 வருஷம் 4 வருஷம் இந்த இஷ்யூ வந்ததுனால அவங்களுடைய growth பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் நம்புது. ஓகே ஓகே. அதனால மார்க்கெட்டில் ஸ்டாக் கீழே வரும். ஓகே. சிம்பிளாக சொல்லணும்னா முடிச்சிடலாம் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்டாகவே இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து இது வந்து ஒரு டெரிவேட்டிவ்ஸில் நடந்த ஒரு பிரச்சனை அப்படின்ட்டாங்க. அது என்ன டெரிவேட்டிவ்ஸு என்ன இது ஒன்றுமே புரியாமல் தான் இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் கமெண்ட்ஸில் பார்த்தேன். ஸோ அதனால தான் உங்களை கூப்பிட்டு இன்றைக்கி அதை பற்றி கிளியர் பண்ணிக்கலான்ட்டு சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார்.